ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற மொபைல் வந்து சாம்சங்கில் வந்து Note 20ன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கோடு இருக்குது. கோடு வந்து ஆல்ரெடி நிறையா கோடு இருந்ததை எடுத்துட்டா கூட ஒரு கோடு இருக்குது. சரியா? டிஸ்பிளேல ஒரே ஒரு கோடு இருக்குது. சாம்சங் கேலக்ஸியில் S20 ப்ளஸ் இது. ஆமாம், S20 ப்ளஸ் இது. சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ்ஸு ஒரே ஒரு இங்கே கோடு இருக்குது. சரியா? ஃப்யூச்சரில் இன்னும் கோடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரிஜினல் 20 வாட்ஸ் சார்ஜர் போட்டால் கோடு வராது. அதே மாதிரி அப்டேட் பண்ணலன்னா திரும்ப கோடு வராது. நீங்கள் கோடு அப்டேட் பண்ணிட்டாலோ சார்ஜர் ஏதாவது கண்ட சார்ஜர் எடுத்து போட்டிங்கனாலோ கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னொரு 2-3 கோடு கூட வந்துடும். ஸோ கோடு வந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது இது 10,000 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு S20 ப்ளஸ்ஸு 5G மொபைலு. சரியா? 5G மொபைலு நீங்கள் கரெக்டாக மெச்சூராக யூஸ் பண்ணிங்கன்னா இதில் மறுபடியும் கோடு வராது பாஸ். யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். சரியா? மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோனுக்கு வந்து கோடு இருந்த கோடை எடுத்துட்டா கூட திரும்ப ஒரு கோடு வரும், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது யூஸ் பண்ணுறவங்க சில பேருக்கு வர மாட்டேது, சில பேருக்கு வருது. அது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரியா? அதனால் இதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதோட ஜிபி ரேம் 12 GB ரேமு 128. மொபைல் பெரிய மொபைல் தான், S20 ப்ளஸ்ஸு 12 GB ரேமு 128 5G மொபைலு S20 ப்ளஸ்ஸு. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா, 10,000க்கே கொடுக்குறான்.